தேவனுடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இம்மட்டுமாக நம்மை ஆதரித்து அற்புத சத்தியங்களிலே வழிநடத்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை தாங்கி நடத்துகிற பரலோகத்தின் ஆண்டவர் தாமே இந்த நாளின் சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வழிநடத்துவாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த தயவுகளுக்காக பரலோக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தலைப்பில் நம் தொடர் சத்தியங்களை படிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடத்தில் இந்த மத்தேயு 13வது அதிகாரம் பரலோக பொக்கிஷம் என்றும் அதை தேவ ஜனங்கள் காண தவறியதையும் அவர்களிடத்தில் நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நம்மிடத்தில் நிறைவேறுகிறது என்பதையும் நாம் படித்தோங்க. அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை, இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கான அற்புத காரியங்களை ஆண்டவர் நம்மைக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. அதில் விசேஷமாய் இந்த அற்புதமான சத்தியத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையும் தயவும் நம்மை தாங்கும்படியாய் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? அன்புள்ள தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தலைப்பில் நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். என் தெய்வமே, அன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் காண தவறின அந்த வாய்ப்பை எங்களுக்கு தேவன் இந்த காலங்களில் கொடுத்து கொண்டு வரீங்க. இந்த சத்தியங்களை கேட்கிற கண்களும் காதுகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் மனதார புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்பதற்கான பாக்கியத்தை கொடுங்க. எங்கள் அன்பு இரட்சகர் அவருடைய இருதயத்தின் ஆசை பாரம் எல்லாம் ஒன்றே, நாங்கள் பரலோகம் அடைவதே. அந்த பரலோகத்தை நாங்கள் அடைவதற்கான அற்புத சத்தியத்தின் வழியை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களும் எங்களை வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற பாடத்தில் 2வது பாடத்தை படிக்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதை பற்றிய ஓமையை பரலோகத்தின் இரட்சகர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறத நாம் தெளிவாக பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை இந்த விதை குறித்த ஓமைக்கான பாடம் இருக்குது பாருங்க. 4 நிலத்தில் விதைக்கப்பட்ட 4 விதைகள். இந்த 4 நிலத்தில் விதைக்கப்பட்ட 4 விதைகளையும் நாம் தனித்தனி பாடங்களாக படிக்க இருக்கிறோம். கடந்த காணொளியில் நம்ம சொல்வது போல, யார் பரலோக ராஜ்யத்தில் சேருவார்கள், யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், அல்லது யார் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவார்கள் என்ற அற்புதமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை மனதார கேட்டு ஆண்டவர் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் பொழுது நாம் அதை உணர்வு கொண்டவர்களாய் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி ஒப்படைத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தேவ பாதுபடியில் இருந்து நாம் நாடிக்கொள்வோம். சத்தியத்திற்குள்ளாய் கடந்து போகலாங்களா? வாங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் அற்புதமான பாடங்களை நாம் படிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். 13வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலிருந்து நான் வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேங்க. முதல் விதை விதைக்கப்பட்ட இடமும் அந்த விதை என்ன பலன் கொடுத்தது என்பதையும் நாம் இந்த காரியத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கேளுங்கள் சொல்கிறேன் மிதியுண்ட விதையை. கேளுங்கள் சொல்கிறேன் மிதியுண்ட விதையை என்ற தலைப்பில் நம்ம இன்றைய நாளுக்கான சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 3வது வாக்கியம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்போ முதல் விதைக்கப்பட்ட விதையும் அது விழுந்த நிலமும் எப்படியா இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்றாங்க. 4வது வாக்கியம். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதல் விதையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சில விதை விதைக்கப்பட்டதுங்களாம், சில விதை எங்கே விழுந்ததுங்களாம். வசனம் அழகாக நமக்கு சொல்லுது பாருங்க.
வழியருகே விழுந்தது. வழியருகே விழுந்த விதையை பறவைகள் வந்து என்ன செய்ததுங்களா? பட்சித்து போட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஓமையை நாம் படிக்கும் பொழுது பரலோகத்தின் ஆண்டவர் இந்த ஓமையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னதென்று கருத்தாய் கவனிக்க வேண்டுங்க. ஆமாம், விதை பற்றி ஓமை தானே, பலமுறை படிச்சிருக்கிறோமே, இதில் என்ன புதுசாக இருந்துற போகுது அப்படின்ற மனநிலையோடு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த சத்தியம் நிச்சயமாக நமக்கு புரியாது. ஆவியானவர் பேசட்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஓமையின் மூலமாக பரலோகத்திற்கும் இந்த ஓமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய மனநிலையோடு நம்ம தொடருவோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. அன்பானவர்களே, முதலாக ஒரு விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி கிறிஸ்து ஆரம்பித்தாங்க. விதையை விதைத்தான், சில விதை வழியருகே விழுந்தது, வழியருகே விழுந்த விதையை பறவைகள் வந்து பட்சித்தது என்று சொல்லி கிறிஸ்து முதலாவது விழுந்த விதையும் முதலாவது விழுந்த நிலத்தையும் பற்றி சொல்கிறார் அல்லவா? இதே காரியத்திற்கான விளக்கத்தை கிறிஸ்துவே கொடுக்கிறார் பாருங்களேன். எங்க வாசிப்போம்? மத்தேயு 13வது அதிகாரம். இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கான காரணம், நோக்கம் என்னவென்றால், சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, அவங்ககிட்ட ஓமைகளாகவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கும் ஒன்றும் புரியலப்பா, அந்த ஓமைக்கான விளக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி கிறிஸ்துவினிடத்தில் அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க ஒரு விண்ணப்பம் வைத்தபடியினால கிறிஸ்துவும் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. விளக்கம் என்னவா இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்களேன். எங்கிறது வாசிக்கிறேன் அப்படின்னா, அதே மத்தேயு 13வது அதிகாரம். அந்த 13வது அதிகாரத்தில் கிறிஸ்து அழகா அந்த வார்த்தைக்கான காரியங்கள் ஒவ்வொன்றாக அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப கவனத்தோடு கவனிப்போம். வசனம் 18 நான் வாசிக்கிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அந்த வழியருகே விழுந்த விதைக்கான விளக்கத்தை கிறிஸ்து சொல்கிறாங்க. ஆமாப்பா, ஒருத்தன் வசனத்தை கேட்குறான், அவனுடைய இருதயத்தில் வசனம் விழுது. அவனுடைய இருதயத்தில் வசனம் விழுந்த மாத்திரத்தில் யார் வருதுங்களா? பொல்லாங்கன் வருகிறான். அந்த பொல்லாங்கன் வந்து என்ன செய்கிறான்? வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். அழகா ஆண்டவர் அதை விளக்கி சொல்கிறாரு பாருங்களேன். வசனத்தை கேட்கும்போது, கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். ஆண்டவர் விதையை விதைக்கிறாரு, யார் வந்துடுதுங்களா? பொல்லாங்கன் வந்துடுறான். பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை அவன் பறித்து கொள்றானுங்களாம். நான் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஆயிடுச்சுங்க. ஆண்டவரே, பொல்லாங்கன் வரான்னு சொல்கிறீங்க, அவன் எப்படி வருவான் ஆண்டவரே? எப்படி என்னிடத்துல அவன் எடுத்துக்கொள்ளுவான்ப்பா? எனக்கு அதை ஏதாவது சொல்லிக் கொடுங்க தெய்வமே. பொல்லாங்கன் வரான் அப்படின்னா எப்படி வந்து அவன் எடுத்து போட முடியும்? அதுவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய வஞ்சனைலாம் முடிவு காலத்தில் வரப்போகுதுப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. வஞ்சனை இங்கேயும் வருது. இந்த வஞ்சனை எப்படி வருகிறது ஆண்டவரே? இந்த விதை பற்றிய ஓமையில் என்ன சத்தியத்தைப்பா வச்சிருக்கிறீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் அமர ஆரம்பிச்சங்க. இதே ஓமையை லூக்கா எழுதுகிறாங்க. இந்த மத்தேயு சொன்ன வார்த்தைக்கும் லூக்கா சொல்லுகிற வார்த்தைக்கும் ஒரு வார்த்தை வித்தியாசப்படுகிறது. அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்க போகிறோம். மத்தேயு மார்க்கும் ஒரே விதமாக பேசுகிறாங்க. ஆனால் லூக்கா எழுதும் பொழுது கொஞ்சம் இந்த ஓமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் லூக்கா மூலமாக அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. வாசிக்கலாங்களா? லூக்காவின் நற்செய்தி நூல் புத்தகம் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேங்க. பாருங்க, 5வது வசனம் தான் முதல் விதை பற்றிய ஓமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. மத்தேயு எழுதும் பொழுது எழுதுவாங்க, ஆவியானவர் மத்தேயுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க எழுதும் பொழுது எழுதியிருக்கிறாங்க, சில விதை வழியருகே விழுந்தது, விழுந்த விதையை பறவைகள் வந்து பட்சித்தது அப்படின்னு சொல்லி தானே மத்தேயு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் லூக்கா எழுதும் பொழுது எழுதுறாரு, வழியருகே விதை விழுந்ததுப்பா, ஆனால் அந்த விதை என்ன ஆச்சு தெரியுமா?
மிதியுண்டது. மிதியுண்டது. பிறகாக என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அன்பானவர்களே, எப்பையெல்லாம் வேதத்தின் மகத்துவங்களை காண வேண்டும் என்று ஆண்டவர் பாதபடியில் வந்து அமர்றோமோ அப்பையெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்குறாங்க. பைபிள் படிப்பதற்கான ஒரு ரூல் இருக்குது, ஒரு விதி இருக்குது. அந்த விதியை தேவ ஒத்தாசையோடு நம் ஒவ்வொரு வேத பகுதிக்கும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா வேதத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷமான சத்தியங்களை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாருங்க. அந்த விதியை கொஞ்சம் வாசிச்சுட்டு இந்த ஊமையை விளக்கலாங்களா? வாங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம். 1 கொரிந்தியர் புத்தகம் வந்தோமானால் 2வது அதிகாரத்தில் அந்த ஓமைக்கான அற்புதமான காரியத்தை, அந்த ஓமையை எந்த ஓமையாக இருந்தாலும் சரி, வேதாகமத்தில் எந்த சத்தியங்களாக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்வதற்கான வழியை பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வசனம் 10 நான் வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அன்பானவர்களே, இந்த மத்தேயு 13வது அதிகாரத்திலும் லூக்கா 8வது அதிகாரத்திலும் விதை பற்றிய ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விதை பற்றிய ஓமையை பரலோகத்தின் ரகசியங்கள் புதைந்திருக்கிற பகுதி என்று சொல்லுகிறோமே, அதை மேலோட்டமாக வாசித்தோம் அப்படின்னா பரலோகத்திற்கான வழி, அதில் புறப்பாடு தெரியாதுங்க. அதனுடைய வெளிப்பாடு நாம் அறிய முடியாதுங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அந்த வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கான பொக்கிஷம் இருக்குது பாருங்க, அது தேவனுக்கான சத்தியங்க. அந்த தேவனுக்கான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளானே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அன்பானவர்களே, வேத பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆவியானோர் வைத்திருக்கிற ஒரு வழி என்ன அப்படின்னா, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. இந்த ஓமையும் அப்படியாதாக நம்ம பார்க்க போறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சத்தியம் எவ்வாறு வெளிப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாங்களா? வாங்க. மத்தேயு எழுதும் பொழுது என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, விதை விழுந்தது. எங்கு விழுந்தது? வழியருகே விழுந்தது. வழியருகே விதை விழுந்திருந்தாலும் அந்த விதையை பறவைகள் பட்சித்து போட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் லூக்கா எழுதும் பொழுது எழுதுறாரு, விதை விழுந்தது, ஆனால் விழுந்த விதை பறவை பட்சிப்பதற்கு முன்பதாக மிதியுண்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோங்க. அன்பானவர்களே, மிதியுண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாங்களா? 2 வசனத்தை வாசிக்க போகிறோங்க. இந்த முடிவு காலத்தில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க கூடாதபடி, ஆண்டவருடைய பொக்கிஷமாகிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடி பொல்லாங்கன் வந்து எடுத்து போடுகிறான்னு சொல்லி வாசிச்சோமே, அந்த பொல்லாங்கன் எப்படி வருகிறான் என்பதை வேதவசனம் சொல்ல போது. மிதியுண்டது என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு இங்கு சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது வசனமாக பிரசங்கி புத்தகத்துக்கு நம்ம வருவோம். அப்படின்னா சில முக்கியமான காரியங்கள் அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு இங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். நான் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை கொஞ்சம் நம்ம கவனிப்போம் அப்படின்னா அற்புதமாக நமக்கு சத்தியம் புரியுங்க. எரேமியா 12வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்க போற. மிதியுண்டது என்றால் என்ன என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்படி தெளிவுபடுத்துகிறது? வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 12:10 வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்களேன். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை மிதித்து, தோட்டத்தை அழித்து, என் பங்கை காலால் மிதித்து, என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். இங்க லூக்கா சொன்ன ஒரு வார்த்தை வருதான்னு பாருங்க. அநேக மெய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து. அங்கு விதை மிதியுண்டது அப்படின்னு படிக்கிறோம். அந்த மிதிக்கிறது யார் என்பதை இங்க சொல்றாங்க. அநேக மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள்னா யாருங்க? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்கிற உன்னத பாடம் என்ன தெரியுங்களா? கடைசி காலங்களில், முடிவு காலங்களில் பொல்லாங்கானன்
நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடி அவன் என்ன கையாளுகிறான் என்றால், அநேக மேய்ப்பர்களை தன்வசப்படுத்தி அவன் தேவ பிள்ளைகள் வசனத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைந்து விடாதபடி டைரக்டா பொல்லாங்கன் வருவது கிடையாது. அவன் யாரை பயன்படுத்துறானா? மெய்ப்பர்களை பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம தெளிவாக வாசிக்கிறோங்க. எசேக்கியேல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது 34வது அதிகாரம் 18-19 வாசிப்போம் அப்படின்னா இதே கருத்தை எசேக்கியேல்னு சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு காரியத்தை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா 1 அல்லது 2 சாட்சிகள் அவசியம்னு சொல்றாரு பாருங்க. இதே காரியம் தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் வசனம் 18-19 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? யாரை பற்றி பேசுற என்பது அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுது. மெய்ப்பர்கள், ஊழியர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ மிதி உண்டது அப்படின்னா யார் மூலமாய் அது மிதிக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாத்தான் பொல்லாங்கானன் கடைசி காலத்தில் சில மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறான். தேவனால் விதைக்கப்பட்ட வசனங்களை அவர்கள் இருதயங்களிலிருந்து எடுத்து போடுவதற்கு அவன் என்ன வழியை பயன்படுத்துகிறான் என்றால், சில மனிதர்களை, ஊழியர்களை அவன் பயன்படுத்துகிறான். ஊழியர்களையும் மனிதர்களையும் அவன் பயன்படுத்தி அந்த உபதேசத்தை மாற்றி பரலோகத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டிய பொக்கிஷமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தாலும் அந்த சத்தியங்களை புரட்டி அநேக பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குள் சென்றடையாதபடி அவன் தந்திரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் வாசிக்க முடியுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பறவைகள் பட்சித்தது அப்படின்னு சொன்னாங்களே, பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்த விதியை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது பறவைகள் என்பதும் வேதாகமத்தில் யாரை குறிக்கிறது என்பதை அற்புதமாக நம்ம வாசிக்க முடியும். அற்புதமான காரியங்கள் எங்கே அப்படின்னா, பிரசங்கி 9:12 நம்ம வாசிக்கும் பொழுதும் சரி, நீதிமொழிகள் 27:8 வாசிக்கும் பொழுதும் சரி, அங்கு பறவைகள் யாருக்கு ஒப்பிடப்படுகிறதுனா மனிதர்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க, பிரசங்கி 9:12 பாருங்களேன். அந்த வசனம் எப்படி மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கிறேன். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிப்படுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடப்படும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இந்த வசனம் மாத்திரம் இல்லைங்க, நீதிமொழிகள் புத்தகத்தில் சொன்ன பாருங்க 27:8. அந்த 27:8மே நமக்கு எப்படி பறவைகள் மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறது என்பதை அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அப்போ மனுஷன் யாருக்கு ஒப்பிடப்படுகிறதுங்க? பறவைகளுக்கு. இந்த முதலாவது ஓமையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், பொல்லாங்கன், எதிராளி, சாத்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க கூடாதபடி அவன் முடிவு காலங்களில் யாரை பயன்படுத்துகிறான் என்றால், இந்த காலங்களில் அவன் யாரை பயன்படுத்துகிறான் என்றால் சில மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறான், சில ஊழியர்களை பயன்படுத்துகிறான். பரலோக ராஜ்யத்துக்கு சென்று சேர வேண்டிய பொக்கிஷமான சத்தியங்கள் இந்த பூமியில பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் வேதத்தை புரட்டி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அநேகர் செல்லாதபடி அவர்கள் காலால் சத்தியங்களை மிதிக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதை பற்றி உமையில முதலாவது உமையில நமக்கு அற்புதமாய் சொல்லி கொடுக்குறாங்க. அன்பானவர்களே, இந்த காலங்களில் யாராவது நமக்கு சத்தியத்தை போதிக்கும் பொழுது, ஆமா இந்த பாஸ்டர் சொன்னார்னா சரி, இந்த பிரதர் சொல்லிட்டாங்கன்னா அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா சரி, எங்க பாஸ்டர் தான் தெய்வ வாக்கு, எங்க பாஸ்டருடைய வார்த்தையை நாங்கள் மீறி நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அநேகர் இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏனென்றால் பொல்லாங்கன் இந்த காலங்களில் யாரை பயன்படுத்துகிறான் என்றால் அநேக மெய்ப்பர்களை, மனிதர்களை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் சென்று சேராதபடி அவன் என்ன செய்கிறான் என்றால் விதைக்கப்பட்ட வசனத்தை நம் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக அவன் பயன்படுத்துகிற தந்திரமான வேலைகள் இவைகள் என்பதை முதலாவது விதையினுடைய ஓமையிலிருந்து பரலோகத்தின் தேவன் நாம் கற்றுக் கொடுக்கிறாருங்க. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அற்புதமான ஒரு மக்களை குறித்து வாசிக்கிறாங்க. நம்மை போலவும் அவங்களும் சத்தியத்தை கேட்குறாங்க. நம்மை போலவே பரலோகத்தின் ரகசியங்கள் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறிவிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. அந்த பழக்கம் என்ன தெரியுங்களா? வாங்க வாசிப்போம். அப்போஸ்தலர். அந்த ஜனங்களுடைய பழக்கம் என்னவா இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு அவ்வளவு அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த மக்களுடைய பழக்கம் என்ன?
அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனம் 10, 11 நான் வாசிக்கிறேன். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டினத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டினத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்னைக்கு இருந்த பெரையா பட்டினத்தின் மக்கள் பவுலும் சீலாவும் தாங்க பிரசங்கம் பண்றாங்க. பேசுறது பவுலும் சீலாவுமா இருந்தாலுமே அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை அவர்கள் அனுதினமும் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த பழக்கம் நம்ம இடத்துல உண்டா? ஒரு சத்தியத்தை கேட்கும் பொழுது இந்த சத்தியம் இப்படிதான் இருக்கிறதா, இவர்கள் சொல்லுகிற காரியத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள்ல முதல் ஊமையை திறந்து காட்டுறாங்க. முதல் ஊமையில முதல் விதையும் முதல் நிலமும் நமக்கு ஆண்டவர் நல்ல படிப்பினையை கொடுக்குறாங்க. இந்த காலங்களில் பொல்லாங்கன் அவன் நேரடியாய் வருவது கிடையாது, மனிதர்களை பயன்படுத்துகிறான். அந்த மனிதர்கள் பொக்கிஷமான பரலோக சத்தியங்களை நம்மிடமிருந்து விலக்கி அந்த சத்தியத்தின் மூலமாய் நாம் பரலோகத்தில் சென்று சேராதபடி அவன் அந்த சத்தியத்தை எடுத்து போடுகிறான். மனிதர்களை கொண்டு எடுத்து போடுகிறான், ஊழியர்களை கொண்டு எடுத்து போடுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேங்க. அன்பானவர்களே, சத்தியத்தை கேட்குறோம், வேத பாடங்களை படிக்கிறோம், பிரசங்களை கேட்கிறோம். காரியம் இப்படி இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அப்படி சிந்தித்து பார்ப்போமானால் பெரையா பட்டினத்தை மக்களை பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறி இருப்போம். நற்குணசாலிகளாய் மாறிட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் நமக்கானது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களே, இந்த விதை பற்றி ஊமையில் அடியே நினச்சிருந்தேன். இதில் என்ன சத்தியம் பெருசாக இருந்துட போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் ஆவியானுடைய ஒத்தாசையோடு போகும் பொழுது இந்த காலத்தில் நான் வேத வாக்கியங்களை எவ்வாறு நான் கையாள வேண்டியதாக இருக்கிறது, ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுதும் ஒரு சத்தியத்தை கேட்கும் பொழுதும் நான் எவ்வளவாய் கவனமாய் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது, வேத வசனம் அவ்வாறாக சொல்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் என்னிடத்தில் உள்ளது என்பதை நான் கண்டுகொண்டேங்க. அன்பானவர்களே, இந்த முதல் உதை, முதல் நிலம், முதல் விதை எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்பதை எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, இந்த முதல் விதை, முதல் நிலம் நீங்கள் நானா இருப்போம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் நானும் பரலோகம் போவது சாத்தியமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கான பாக்கியம் நம்ம இடத்துல உண்டா? இன்னைக்கு வேதம் என்ன சொல்கிறது, அந்த வேதத்திற்கு நான் அப்படியே கீழ்ப்படியவேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை இருக்கிறதா? இல்லை, எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த பிரதர் சொன்னா சரிதான், இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு போகிற சூழ்நிலை இடத்துல இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னாங்க ஆண்டவர், ஏசையாவின் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இருக்கிற மக்கள்கிட்ட நிறைவேறி இருக்கிறதுப்பா. ஏன் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னா, அவங்க காதார கேட்டும் கேட்க மாட்டாங்க, கண்ணார கண்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள நான் ஆரோக்கியமாக்க விரும்புகிறேன், ஆனால் அவங்க இருதயமோ கொழுத்திருக்கிறது. ஆனால் இந்த சத்தியத்தை ஒருவன் புரிந்து கொள்கிறானால் அவனுடைய கண்களும் அவனுடைய காதுகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் பாக்கியமுள்ளவர்கள் தானே? ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். பரமபிதாவே, அற்புதமான சத்தியங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும், உம்முடைய சித்தப்படியே நடத்தும். ஆண்டவரே, இரண்டாவது விதை விழுந்த இடத்தையும் அந்த விதையும் அந்த நிலத்தையும் குறித்து படிக்கும் பொழுது மற்றும் ஒரு எச்சரிப்போடு தேவன் எங்களோடு இடைப்படும். பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். கேட்ட பிள்ளைகளும் வேத வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கான கிருபைகளை தரும்படியாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக ஒரு சத்தியத்தில் நாம் சந்திக்கும் வரை தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.